போய் நம்மளையும் சேர மாட்டி விட்டுற போது. நான் சொல்றது கேளு. மெகா மார்ட் இந்த பக்கம் தான் இருக்கு. வா நம்ம இந்த பக்கம் போலாம். ஓகே. என்னையா அந்த பாட்டிங்க ஏதோ ஆபரேஷனுக்காக தான் பணத்தை கொள்ளடிச்சாங்களா? ரொம்ப நல்லவங்கன்னு டிவில பேட்டி வந்துட்டு இருக்கான். இந்த பேங்கே அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். அதுக்கு பரிகாரமா தான் அந்த பாட்டிங்களை நாங்க தப்ப விட்டோம். இதுல தப்பு என்ன இருக்கு? பிசிசி வங்கி கொள்ளையில் ஈடுபட்டு தீவிரவாதிகளுக்கு உதவிய 3 பேரும் ராயப்பேட்டையைச் சேர்ந்த இன்பா ட்விங்கிள் லில்லி என்று தெரிய வந்திருக்கிறது. கடவுளே, பாட்டி பேங்க் கொள்ளடிச்சிட்டாங்களா? நீ சத்தம் போடாம வா. சீக்கிரம் எவனாவது வா. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஆட்டமா வா. அந்த பக்கம் போலாம். அப்பா. யோ ஹரிஹரன், கொள்ளக்காரங்களே தப்பிச்சு போயிட்டாங்கயா. இன்னும் நீ ஏன் அங்க இருந்து மண்டையாடிட்டு இருக்க? இப்ப ஏசு நான் சொல்றது கேக்குதா ஹரிஹரன்? அப்பா, இந்த பணத்தை பத்திரமா டாக்டர் கொடுத்துருங்க. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. என்னால ஆபரேஷன் வர முடியாது. நீங்க போய் கிட்ட நின்று ஆபரேஷன் நல்லபடியா நடக்குதான்னு பாத்துக்கங்க. இன்பா ட்விங்கிள் லில்லினா நீங்க 3 பேர் தான் பேங்க்ல கொள்ளடிச்சீங்கன்னு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. டிவி நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாட்டி. ஆமா பாட்டி, நீங்க உங்க செல்போனை பத்திரமா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். அப்ப நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. முதல்ல இதை தூக்கி போடுங்க. இதை வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. கையூர்ச்ச போனே எனக்கு வேண்டாம். புது மொபைல் போன், புது போன், புது சிம். இதை வச்சு உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி, போலீஸ் சீக்கிரம் கேட்டா கிளம்புங்க. நாங்க திருப்பதி பக்கமா ஓடிட்டேன்னு சொல்லு. திருப்பதிக்கு போறோம். ஹரிஹரன் ஹரிஹரன், இப்ப கேக்குதா? சார் இப்ப நல்லா கேக்குதுங்க சார். யோ நான் இங்கே வந்துட்டேயா. சார் இங்கே வந்துட்டீங்களா? ஆமா, எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கிறது. மண்டே ஆற்ற பல் சொல்ல மாட்டியா? சார் நம்ம மைக் அந்த மாதிரி இருக்கு சார். சார், அவங்க பேத்தி அஷ்மிதாக்கு எந்த ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ண போறதா சொன்னாங்க? அமுதம் ஹாஸ்பிட்டல். டாக்டர் மணிவண்ணன் தான் அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறதா அவங்க சொன்னாங்க. சென்னையில் இருக்கிற எங்களோட இன்னொரு பிரான்ச் ஹாஸ்பிட்டலில் இந்த ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு 6 lakhs அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் முடிச்சிடலாம். மப்டி போலீஸா? இல்ல, இவர் தான் அஷ்மிதாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன டாக்டரா? அப்புறம் எதுக்கு இவர் சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு? அமுதம் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனே கிடையாதா? போய் சொல்லிருக்காங்களா? டாக்டர் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க மேடம். அஸ்மிதா சொல்லித்தான் நான் டாக்டர்னு உங்ககிட்ட போய் சொன்னேன். உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணா நிறைய பணம் செலவாகுமேனு நீங்க ஆப்ரேஷனை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கதா அஸ்மிதா ரொம்ப ஃபீல் பண்ணா. அதனால அஸ்மிதாவுக்கு ஆப்ரேஷன் சொன்னா நீங்க பணம் அரேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு அஸ்மிதா, பவித்ரா எல்லாரும் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே, உங்க பாட்டியை காப்பாத்துறதுக்காக நான் இந்த பொய்யை சொல்றேன். அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு உங்களை வர வச்சு நான் டாக்டர்ல போய் சொன்னேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆபரேஷனும் இல்ல. எதுக்காக அஷ்மிதாவும் ஃப்ரெண்ட்ஸும் உங்ககிட்ட போய் சொல்லி நடிக்க சொன்னாங்க? நீங்க சொல்றத பார்த்தா இதுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு பேத்தி ஆசைப்படுறாள் தான் நானே இந்த டிராமா ஒத்துக்கிட்டேன். அவங்க எல்லாம் என் வீட்டுல தான் இருக்காங்க. இப்பயே போய் ஏன் போய் சொன்னாங்கன்னு கேட்டுருவோம். ஒரு நிமிஷம் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். என்ன இன்பா இது? ஹலோ லில்லி, இப்ப எங்க இருக்க? நீ பிச்சை எடுக்கிறத அப்புறம் வச்சுக்கோ. இங்க பெரிய பிரச்சனையா நடந்து போச்சு. நம்ம அஷ்மிதாவுக்கு ஆபரேஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காங்க. நீ என்ன பண்ற? உடனே நான் சொல்ற இடத்துக்கு புறப்பட்டு வா. அமுதம்மா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மணிவண்ணன்ங்கிற பேர்ல யாருமே கிடையாது. அஷ்மிதாங்கிற பேர்லயும் எந்த பேஷண்டும் அட்மிட் ஆகல. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் எல்லாமே பொய்யான தகவல். ஏகாம்பரம், இந்த பேங்க் குரூப் மொத்தம் 3 குரூப்பா பிரிஞ்சு நம்மளை ஏமாத்திருக்காங்க. ஒரு குரூப் நம்மள என்ட்ரன்ஸ்ல ஏமாத்திச்சு, ஒரு குரூப் வேன்ல ஏமாத்திச்சு, ஒரு குரூப் இன்னும் உள்ள டிராமா பண்ணிட்டு இருக்கு. அத்தனை பேரும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி பனிஷ்மென்ட் பண்ணணும். ஒருத்தர விடாதீங்க. யோ யோ எந்திரியா. உள்ள டம்மி பாம்பை வச்சு ஏமாத்துறீங்களா? எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. எந்திரியா. எந்திரி. தெரிஞ்சு போச்சா? பாப்பா பட்டக்குன்னு எந்திரி. என்ன ஒரே நீட்டிட்ட? எந்திரி. போலீஸா? அச்சோ, எல்லாம் உண்மையா தெரிஞ்சு போச்சா? நம்ம ஜெயிலுக்கு போறோமா? அவங்க அந்த அளவு நம்புற மாதிரி சொன்னாங்க சார்.
பேத்திக்கு ஆபரேஷன் அவங்க சொன்னதுல நாங்க சென்டிமெண்ட் ஆயிட்டோம். இன்ஸ்பெக்டர், உள்ள ஒரு டான் இருக்கான். அவன் மயக்க நிலைமையில இருக்கும்போதே அரெஸ்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவானா? கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவான். டாக்டர் சார், எங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க. தயவு செய்து நீங்க அஸ்மிதான்னு ஒரு பொண்ணை செட் பண்ணி உங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிக்கங்க சார். என்ன சார் இப்படி சொல்றாரு? என்ன ஏகாம்பரம் இதை கேட்டுட்டு இருக்கீங்க? இவருக்காக டாக்டர் ஒரு அஸ்மிதாவை செட் பண்ணுவாரா? சொல்லுங்க சார், என்ன சார் வந்து வாத்திருக்கீங்க. ஏற்கனவே எவனோ ஒருத்த மிளகா அரைச்சு 3 பாட்டிங்க பாம்பு எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அவங்க உங்களை மிளகா அரைச்சு நீங்க தப்ப விட்டுட்டீங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மிளகா அரைச்சிட்டே கடங்க. என்ன ஏகாம்பரம் உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. வண்டியில ஏத்தியா ஆடி எழுப்பவே இல்லையா? சித்தப்பா சித்தப்பா, உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்துருச்சுல? அக்கவுண்ட்ல பணம் போடல, அவங்களே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிசிசி வங்கி கொள்ளையை பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இன்பா, ட்விங்கிள், லில்லி இவர்கள் 3 பேரும் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று உறுதியாகி இருக்கிறது. இன்பா என்பவருடைய பேத்தி அஷ்மிதாவின் ஆபரேஷனுக்காக கொள்ளையில் ஈடுபட்டதாக இவர்கள் கூறிய பொய்யை நம்பி வங்கி ஊழியர்களை இவர்கள் தப்பி செல்வதற்கு உதவி செய்திருக்கின்றனர். பிறரின் அனுதாபம் கிடைக்கும்படி பொய்களை கூறி தப்பி செல்வதே இவர்களுடைய பாணி என்று தீவிரவாத தடுப்பு பிரிவு நடக்குதுங்க. உனக்கு ஆபரேஷன் நம்பி நாங்க பேங்க்ல கொள்ளையடிச்சா, நீ எனக்கு ஆபரேஷன் கதை விட்டுருக்க. என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? பைத்தியக்காரி ஆக்கல, தீவிரவாதியா ஆக்கிட்டா. கீரை கொய்தான்னு தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னோம். இப்ப தப்பிக்கவே முடியாதபடி உண்மையிலேயே எங்களை தீவிரவாதி மாதிரி ஆக்கிட்ட. இந்த பாரு, எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணட்டும், ஜெயில போடட்டும், என்ன பனிஷ்மெண்ட் வேணும்னாலும் நாங்க அனுபவிச்சுக்கிறோம். ஆனா நீ கொடுத்த பனிஷ்மெண்ட் இருக்கு பாரு, உன் பாட்டிக்கிட்டே பொய் சொன்னது. இதுக்கு 2 கூட்டு களவாணிங்க வேற. எந்த ஊருக்கு போய் எவன் கூட சுத்துறதுக்கு பணம் கேட்டீங்க? பவித்ரா, நீ சொன்னதை நம்பித்தான் நானும் போய் சொன்னேன். இப்போ அது உண்மையான காரணத்தை சொல்லுங்க. எதுக்கா அஸ்மிதாவுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது? அது வந்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், வாயை திறந்து பேசுறாளா பாரு. அடி பாவி, உன்னை காப்பாத்த உன் பாட்டி அலையறா, ஆனா நீ உன் பாட்டிய சாவடிக்கிறதுக்கு அலையற. பாட்டி செத்தா இவங்க கவலைப்பட போறா? இப்படி ஒரு பேத்திய காப்பாத்துறதுக்கு என்னைக்கோ நீ ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்க. என்ன சொல்லாதீங்க, எனக்கு எங்க பாட்டினா உயிர். அஷ்மிதா, எங்க பாட்டி இல்லாம நான் இருக்க மாட்டேன். அழாத அஷ்மிதா, எங்க பாட்டினா பிடிக்கும். பாட்டி, நாங்க ஆபரேஷன் சொன்னது போய் தான். ஆனா அதை விட ஒரு பெரிய சிக்கல்ல அவ மாட்டிக்கிட்டு இருக்கா. பாட்டி, நீ எத்தனையோ தடவை சொன்ன தெரியாதவங்க கிட்ட பேசாத, பழகாதேன்னு. ஆனா நான் உன் பேச்சு கேட்கவே இல்லை. புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசவே நான் ஆர்வமா இருந்தேன். அதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. ஃபேஸ்புக்ல உமான்ற யோகா டீச்சரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது. அடிக்கடி அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்டலில் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. பொண்ணு தானேன்னு நாங்களும் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ரூம்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணோம். ஆனால் அவள் எனக்கே தெரியாமல் பாத்ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நான் குளிக்கிறத வீடியோ எடுத்துட்டா. அந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஒரு நாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னான். அந்த இடத்துல மரியன்ற ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்போதான் தெரிஞ்சது ஒரு மோசமான கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு. கார்த்திக், என்ன லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி ஏமாத்துங்க கார்த்திக். ப்ளீஸ் கார்த்திக், தயவு செஞ்சு வீடியோஸ் நம்ம நெட்ல போட்டுறாத ப்ளீஸ். அண்ணன் சொன்னா நம்பிருப்பியா, இல்ல உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நம்பிருப்பியா? லவ்வர்னு சொன்னேன், அதானே நம்பினேன். உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். என்னைக்கு இருந்தாலும் இவதான் என் லவ்வர். எங்களுக்கு இறக்கம் காட்ட தெரியாது, பணம் தான் முக்கியம். உன் பர்த்டேக்குள்ள பணம் வரணும், இல்லைன்னா உன் வீடியோலாம் நெட்ல போட்டுருவேன். என்கிட்டயும் பணம் கேட்டு மிரட்டினாங்க, அடிச்சாங்க. அம்மா
மரியாங்கிற பொண்ணு பணம் கொடுக்காதனால அவளோட வீடியோவை நெட்ல போட்டுட்டாங்க. அவமானம் தாங்க முடியாம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா அதிர்ச்சியில உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல தான் ஆப்ரேஷன் போய் சொல்லி பணம் கேட்டேன் பாட்டி. ஆனா இந்த பணத்துக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. இவ்வளவு பெரிய விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு எதுவுமே வெளியே சொல்லாம இருந்துட்டியாடி. உனக்கு ஒண்ணும் ஆகாது, உன்னை நான் பாத்துக்கிறேன். உன்னை எவன் பிளாக்மெயில் பண்றது? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. இப்பவே போய் அவன் மூஞ்சில 4 குத்து குத்துறேன். நாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அந்த வீடியோவை வெளியில விட்டுருவாங்க பாட்டி. ஹலோ டாக்டர் சாரா? நான் அஜயனி பேசுறேன். அஸ்மிதாவோட ஆபரேஷன் படத்தை இன்பா மேடம் உங்ககிட்ட கொடுத்து சொல்லியிருந்தாங்க. இன்பா மேடம் இங்கே தான் இருக்காங்க, அவங்க கிட்டே சொல்லிடுங்க. மேடம் அஜய் பேசுறாரு. ஹலோ அஜய், பணத்தை அக்கௌண்ட்ல போட வேண்டாம், நேரா என்கிட்டயே கொண்டு வந்துரு. அனுவோட அப்பா மானப்பன் ரவுடிகளை அனுப்பிச்சு அனுவை கடத்திட்டு போயிட்டான். ஐயோ, எங்க கையில இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாங்க பாட்டி. பாட்டி, அனு நான் எப்படியாவது போய் காப்பாத்திடுறேன். நீங்க அந்த டாக்டர் மட்டும் கன்வின்ஸ் பண்ணி ஆபரேஷன் எப்படியாவது பண்ணிடுங்க. 6 லட்சம் பணம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. போயிடுச்சா? எப்படி போச்சு? அந்த மானப்ப அவன் பொண்ணை இழுத்துட்டு போகும்போது பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். போறவன் இந்த நேரம் பார்த்து அந்த மானப்ப வேற பிரச்சனை பண்ணிட்டானே. பாட்டி, நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கலனா அவன் நெட்ல போட்டுருவான் பாட்டி. வணக்கம் தலைவரே. நாளைக்கு கிராண்ட் பார்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம சரக்கோட போதைக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னா பெரிய லாபம் அள்ளலாம். நாளைக்கே எல்லா சரக்கையும் வித்துட்டு மொத்த லாபத்தையும் அள்ளிடுறோம். அதுல இருந்து உங்களோட பங்கா 50% உங்களுக்கு. கிராண்ட் பார்க்ல பிசினஸ் முடிச்சிட்டு பணத்தோட நேரம் உங்க சரி, கிராண்ட் பார்க்ல கிராண்டா பிசினஸ். என்ன சொல்றானுங்க அந்த ரவுடிங்க? அந்த பணம் எங்க கையை விட்டு போயிடுச்சு. எங்க கிட்ட வேற பணம் இல்ல. அப்போ உன் பேத்தியை ஒரு 4 நாள் இங்க விட்டு போ. வேற பிசினஸ் பண்ணி காசு பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வேண்டாம். ஏப்பா, என்னை எத்தனை தடவை வேணா அடிச்சுக்கோ, என் பேத்தியை விட்டுடுப்பா, என் பேத்தியை விட்டு. ஐயோ பாட்டி, என் பேத்தி குளிக்கிறத எப்படி இருந்தாலும் 6 லட்சம் பேர் பார்ப்பாங்க. அதுக்கு தான் 6 லட்சம் ரூபா கேக்குறேன். இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள பணம் வந்தாகணும். பணம் மட்டும் வரல, அஸ்மிதாவை அசிங்கமா உலகமே பார்க்கும். அந்த மாதிரி பொறிக்க பசங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். இப்பதான் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மினிஸ்டர் கிட்ட பிஏவா இருக்காராம். அவரை போய் பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். எங்களையே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு மினிஸ்டர் பிஏ எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? இதை பத்தி நானும் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 3 பேரும் போலீஸ்ல சரண்டர் ஆகணுமா. அப்படி சரண்டர் ஆனா தான் இந்த பிளாக்மெயில் கேஸை எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. நானும் தயார் தான். ஆனா என் பேத்தி விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது தான். பாட்டி வேணாம் பாட்டி, நீ என்னை விட்டுட்டு போக கூடாது. இல்லம்மா, இது ஒண்ணுதான் வழி. என்ன தூக்கில போட்டாலும் பரவாயில்ல. எப்படியாவது என் பேத்தி இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க. ஹே, நீ எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணு. நாங்க எல்லாருமே சரண்டர் ஆயிடுறோம். லில்லி எங்க? லில்லியும் பவித்ராப்பாவும் மினிஸ்டர் பிஏ பார்க்க போயிருக்காங்க. பாட்டி, அஸ்மிதாவை காணோம். அவளும் மினிஸ்டர் பிஏ பார்க்க போயிருக்காளா? இல்லையே, வீட்ல தானே இருந்தா. பாட்டி, அஸ்மிதா தான் ஃபோன் பண்றா. ஹலோ, எங்க இருக்க அஸ்மிதா? பாட்டி, அவன் பணம் தரலன்னு சொல்லி நெட்ல போட்டுட்டான் பாட்டி. வெளியே இனிமே நான் தலை காட்டவே முடியாது. என் லைஃபே போச்சு. அஸ்மிதா, இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ, சொன்னதே சொல்லிட்டு இருக்காளே. அஸ்மிதா, நான் உன்னை விட்டு போறேன் பாட்டி. அடுத்த பிறவில உனக்கு மகளா பொறுத்து நீ சொல்றதெல்லாம் கேக்குற பாட்டி. இந்த கம்ப்யூட்டர் செல்போன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா அம்மான்னு உன் மடியிலே கிடக்குற பழியும்.
மரியா மாதிரி நானும் செத்து போறேன். இன்பா கொண்டா கொண்டா இப்படி. ஏமா உன் பாட்டி இங்க கதறிட்டு இருக்கா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கற? ஐயோ உங்களுக்கு புரியல பாட்டி. இன்னும் ஒரு வாரத்துல எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துடுவாங்க. பரவட்டும், எல்லாரும் அந்த வீடியோவை பார்க்கட்டும். ஆனா மொத்த உலகத்துக்கும் நாம புரிய வைப்போம். இத பாருமா, உனக்கு இந்த உலகத்தை காமிச்சது உன் பாட்டி தானே. அந்த பாட்டியாலேயே உலகத்துக்கும் புரிய வைக்க முடியும், உன் மான மரியாதையையும் காப்பாற்ற முடியும். பாட்டி ப்ளீஸ், தயவு செஞ்சு எங்க பாட்டி பத்திரமா பாத்துக்கோங்க. நான் சாக போறேன். அறிவு இருக்கா உனக்கு? சாகறதுக்கா நம்ம பிறந்திருக்கோம்? எது வந்தாலும் வாழ்ந்து காட்டணுமா? வாழவே முடியாது. இப்பவே ஒருத்தன் வரியான்னு கேக்குறான். அடி செருப்பால எவன் அப்படி கேக்குது? இங்க பாரு, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடு. நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். அஷ்மிதா, நீ செத்த அடுத்த செகண்ட் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆக்சிடென்ட்ல செத்து போன என் மகன் அம்மா உன் பேத்திய நல்லா வாழவேன்னு சொல்லிட்டு தான் கண்ண மூடினான். நான் உன்னை கண்டிப்பா வாழ வைப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா 1 மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ணு. 1 மணி நேரம் கழிச்சு டிவில நியூஸ பார். நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு தெரியும். என்ன பண்ண போற? என் பேத்தி இந்த கதிக்கு ஆளாக்குனானே, அவனை நான் பார்க்கணும். அந்த பரதேசி அந்த கிராண்ட் பார்க்ல தான் கஞ்சா ஊத்திக்கிட்டு இருப்பான். அங்க போய் பாப்போம். டிவி, மீடியா, போலீஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. ஏண்டா, படிக்கிற பசங்களை கூட நீ விட்டு வைக்க மாட்டியாடா? போன்ல நேத்து இந்த இடத்துல தான் சாக்லேட் விக்கிறேன்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. யாரா அவ? உன்னையும் கூட சேர்ந்து ஊரை கெடுக்கிறவனையும் சுட்டு தள்ளணும்டா. வாடா. நடறா நடறா. ஆனா விடுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பாத்தறலாம். மரியாதை விட்டுருங்க சொல்றேன்ல. பேசாத. யாரு கிட்ட வரக்கூடாது. அப்படி யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன். இன்பா, முதல்ல பேங்க கொள்ள எடுத்த, இப்போ ஒரு ஆளை கொல்ல பாக்குறியா? தப்புக்கு மேல தப்பு பண்றேன்பா. என்ன கீழே போடுங்க. நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல, இவன் தான் தப்பு பண்ணான். என் பேத்திய பணத்தை கட்டி மிரட்டல. இன்பா சொல்றா, சொல்லு. சொல்றேன். இவங்க பேத்தி அஷ்மிதாவை வீடியோ எடுத்து 6 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினீங்க. அத நாங்க குடுக்கலன்னு உடனே நெட்ல போட்டான். அத நான் நெட்ல போட்டேங்க. அவன் தப்பு பண்ணிருந்தா எங்க கிட்ட விடு, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? இவனை பிடிச்சி ஜெயில போடுவீங்க. அவன் ஜாமீன்ல வெளியில வந்து நிறைய பொண்ணுங்க வாழ்க்கைய நாசம் பண்ணுவான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதுக்காக ஆளாளுக்கு துப்பாக்கி எடுப்பீங்களா? என் பேத்தி என்ன சொல்றா தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. சொசைட்டில என் மான மரியாதை எல்லாம் போயிடும். எனக்கு சாகர தவிர வேற வழியே இல்லைங்கிறா. இவனால என் பேத்தி இப்ப தற்கொலை பண்ணிக்கவே போயிட்டா. என்ன வேணும் உங்களுக்கு? எந்த பசங்க கேலி பண்ணுவாங்க நான் பயப்படுறாளோ அந்த பசங்க எல்லாம் இப்ப இங்க வரணும். ஒரு தெளிவான கம்பீரமான தலைமுறை என் பேத்திக்கு நான் காட்டணும். அப்பதான் வாழ முடியும்ன்ற நம்பிக்கை அவளுக்கு வரும். தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவு எடுக்கிறதே மத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்களோன்ற பயத்துலதான். அந்த பயத்தை போக்கணும். நீங்க சொல்ற மாதிரி யாரும் இங்க வர மாட்டாங்க. தேவையில்லாம கலவரத்தை தூண்டாதீங்க. ஏன் வர மாட்டாங்க? அப்துல் கலாம் ஐயா இறந்த போது தெரு தெருவா கண்ணீர் வடிச்சாங்களே, அந்த பசங்க வர மாட்டாங்க? சென்னையில வெள்ளம் வந்த போது ஓடி ஓடி உதவி செஞ்சாங்களே, அந்த பசங்க வர மாட்டாங்களா? மெரினாவுல ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினாங்களே, அந்த பசங்க வர மாட்டாங்களா? பொம்பளைங்களை உயிரோட கொண்டு போய் உடன்கட்டை நெரிச்சாங்களே, அது தடுத்தது யாரு? ராஜாராம் மோகன் ராய்னு ஒரு ஆம்பளை. கூட படிக்கிற பொண்ணுங்களை பத்திரமா வீடு வரைக்கும் கொண்டு சேர்த்துற எத்தனையோ நல்ல பசங்களும் இருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே கம்ப்யூட்டர் மூலமா ஒரு பொண்ணு மானத்தை வாங்கி சாகடிக்கலான்ற கலாச்சாரம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இத எப்ப மாத்த போறீங்க? அஷ்மிதா, நான் சொல்றது இப்ப நீ டிவில பாத்துக்கிட்டு இருப்ப. நல்லா கேட்டுக்கோ. நம்ம சொசைட்டில
பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். பாரு, இங்க வந்து நிக்கிற கூட்டத்தை பாரு. பொண்ணுங்களை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிற எத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னு பாரு. நல்லவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஒரு பொண்ணை வெட்டுறேன்னு ஒருத்தன் கிளம்புனா அவனை 500 பசங்க இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ற நிலைமை இருந்தா எவனுக்காவது வெட்டுற தைரியம் வருமா? ஒரு பொண்ணு மேல ஆசிட் ஊத்துவேன்னு ஒருத்தன் சொன்னா அவனை 100 பேர் சேர்ந்து அடிப்பாங்கன்ற நிலைமை வந்தா எவனுக்காவது ஆசிட் ஊத்துற தைரியம் வருமா? நீங்க நேசிக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி, சிநேகிதிங்க எல்லாருக்கும் ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இப்பவே முழிச்சுக்கோங்க. ஒரு பொண்ணை கேவலப்படுத்தினா எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்களேன்ற தைரியம் பொண்ணுங்களுக்கு வரணும். நீங்க தான் இவனை தண்டிக்கணும். வாங்க. இவங்க வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாங்க. யாரும் இதை டெலிகாஸ்ட் பண்ண கூடாது. கேமரா ஆஃப் பண்ணு. சார், ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் மாஞ்சி வீடியோ கவரேஜ் பண்றதை விட ஒரு பொண்ணு வாழ்றதுக்காக மீடியா கவரேஜ் பண்ண கூடாதா? நீ கலவரம் நடந்த கவரேஜ் பண்ணிட்டு போயிடுவா. எவன் பதில் சொல்றது? யோ